அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 55வது பாடல். சவி கற்ப நிறுவிற்கற்பம் பெரும் அனந்தமா சத்தி சத்தாம் பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலினுடைய உரை விளக்கம்: நம் மெய்ப்பொருளின் பொற்பாதத்தின் கண் இருந்தே எண்ணற்ற பெரும் பெரும் சக்திகள் எல்லாம் தோற்றி எழுந்து வெளியாகி கொண்டு உள்ளனவாம். அவையெல்லாம் குறிப்பிட்ட நீதி முறைப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றனவாம். அச்சக்திகளின் செயல்முறைக்கு ஏற்ப வகைப்படுத்தி கூறப்படும். இங்கு 2 வித சக்திகளை பற்றி குறிக்கப்படுகின்றது. கற்பம் விகற்பம் என 2 வித அக ஆற்றலின் செயலால் மனம் அடைகின்ற வேறுபாட்டு நிலைகளை அறிவிக்கின்றன. சவி கற்பம் பலவாகிய பொருள்களை பற்றிய எண்ணம் மனதில் தோன்றுதல் சவி கற்பம் என்று கூறப்படும். இது மன கரணம் பொறி புலன் வழி புற சென்று கண்ட காணும் காட்சிகளை பற்றி என்ன நிலையா? இந்த நிலையிலே ஓர்மையும் அமைதியும் தங்கா. விற்கற்பம் அல்லது விகல்பம் என்றால் வேறுபாடு, மாறுபாடு, வித்தியாசம். ஆம், சா என்னும் முட்சேர்க்கை கூடுதல் செயலை இயலை குறிப்பது. விற்கற்பத்தோடு கூடியதுதான் சர்விகற்பம். அதாவது சர்விகற்பம் எப்படி தடுமாடுது பாருங்க, வார்த்தை சொற்கள் எனப்பட்டதா. இந்த நிலையில் இருந்தாதான் பரந்த உலகில் மனம் விரிந்து செயல்பட்டு வளர்ச்சியும் அனுபவமும் அடையும். இந்த கற்பம் இயல்பு திருவருளால் வழங்க பெறுகின்றது. இது இல்லையேல் மனம் உயர் பயன் பெற முடியாது. மற்ற உயிரினங்களில் இந்த மனோவிருத்தியும் சிந்தனா செயலும் இன்மையால் புலன் உணர்ச்சி சுபாவ அறிவு இன்ஸ்டிக்ட் மட்டும் செயல்படாமல் அக வளர்ச்சி யுகமாக குறிப்பிட்ட எல்லை கோட்டை கடக்காமல் உழண்டு கொண்டிருக்கின்றன. அச்சிற்று உயிரினங்கள் இதனால் ஒரு விலங்கு மனிதனாய் பரிணாம வளர்ச்சி அடையவில்லை என்று அறியலாகும். அக ஆன்மாவிலே அறிவு விளக்கம் வளர அவ்வான்மா மேல்நிலை பிறவிக்கு உயர்த்தப்படுகின்றது. விலங்கினத்திலே உள்ள ஆன்ம ஐயறிவு கொண்டதாய்தான் இருக்கும். 6வது அறிவு ஏற்ற ஆன்மாவுக்கே மனித உருவம் சூழ்ந்து வளரும். இந்த மனிதனில் கற்ப சக்தியால் பிரபஞ்ச ஞானம் வளர்ந்து விசாரணையில் தோய்ந்து அகத்தே ஓய்ந்து நிற்க பழகிவிடும் தருணம் நிர்விற்கற்ப காட்சி வெளியாம். நிறுவிற்கற்பம் என்றால் விற்கற்பம் இல்லாதது என்று பொருள்.
அதாவது உலக உயிர் தோற்றங்களுக்கு அடிப்படை காரணமான பொருள் ஒன்று இருக்கு. அனுபவத்தின் பொருட்டே பல பலவாய் தோன்றி விளங்க செயல்பட்டு உள்ளன என்று அறியலாகின்றோம். இந்த நிர்விற்கற்ப நாண காட்சி நிலையில் அசைவரா நிற்றல் நிர்விற்கற்ப சமாதி என்பார். இந்த நிலையில் சலனமும் அவயத்தையும் இல்லாததால் அப்படி இருத்தலே ஒரு இன்ப அனுபவமாக கருதி கொள்ளப்பட்டது முன்பு. அதனால் உயிர் அடங்கி உடல் நீக்கிட கெட்டபோது அந்த இன்ப அனுபவம் மறைந்து சூன்யமாகி விடுகின்றது. இப்போது சுத்த சன்மார்க்க சேர்ப்பால் நீர்விற்கற்ப நிலை கெடாது உலகில் நிறை திசை ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்க இங்கு சத்தி சத்தாம் பொற்பத வாழ்வு பெறப்படுகின்றதாம் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த இந்த 55வது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். சற்கற்ப நிர்விற்கற்பம் பெரும் அனந்தமாம் சத்தி சத்தாம் பொற்பாதம் என்ற வள்ளல் பெருமான் எழுதியிருக்கக்கூடிய இந்த 55வது திருவடி புகழ்ச்சி பாடல் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. மனிதன் அந்த 2 நிலையில இருக்கிறான். சர்விற்கற்பம் நீட்விற்கற்பம். சர்விற்கற்பம் விற்கற்பம் என்ற 2 அக ஆற்றல் செயலால் மனமடைகின்ற வேறுபட்ட நிலைகளை அறிவிக்கின்றதா இந்த 55வது திருவடி புகழ்ச்சி பாடல். உண்மையிலே ஏக இறைவனுடைய அருளையும் பெறக்கூடிய மனித இனம் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு, ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு, இயற்கையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று உன்னதமான அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு இந்த சர்விற்கற்பம் என்ற அந்த நிலை நாம் அடையணும். முடியுமா? முயற்சியும் பயிற்சியும் தேவை. மனம் அந்த ஓர்மை நிலைக்கு வரணும். நிர்விற்கற்பம் என்று சமாதி கூட சொல்லுவாங்க. நிற்க சமாதி அடைஞ்சிட்டாரு, நிர்விற்க சமாதி என்பார். அதாவது எந்த சலனத்தையும் கடந்து எல்லா அந்த கடல்ல தண்ணி அமைதியாக அலைகள் இல்லாம மௌனமாக இருக்கக்கூடிய அந்த நிலை, எந்தவித சலசலப்பும் இன்றி நிர்விற்கமா இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த நிலையை மனிதன் பெறணும். அந்த நாணக்காட்சி நிலையிலே அசைவற்று நிற்றல் நிர்விற்க சமாதி என்பார். அந்த நிலையில சலனத்தையும் அவயத்தையும் இல்லாமல் மனம் இன்ப அனுபவமாக மறைந்து சூன்யமாகின்ற அந்த சுத்த சன்மார்க்க சேர்ப்பால் நிர்விற்க நிலை கெடாது உலகில் நிறை திசை ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்க இங்கு சத்தி சத்தா பொற்பாத வாழ்வு பெறுகின்றது. அந்த நிலை எல்லாரும் அடையணும். மனம் அந்த பஞ்ச நாணம் வளர்ந்து மனிதனில் சர்விர்க்க சக்தியால் பிரபஞ்ச நாணம் வளர்ந்து விசாரணையில் தோய்ந்து அகத்தே ஒழிந்து நிற்க பழகப்படும் தருணம் நிர்விற்க காட்சி வெளியாம். என்ன ஒரு அற்புதமான காட்சி! காலையில கூட நான் எழுந்துக்க முடியல. மனம் எங்கெங்கேயோ அலையுது, போய் பல நிகழ்வுகள் எல்லாம் அலைகிறது. அலைகிற போது ஒரு காட்சி எனக்கு தெரிகிறது. நான் ஒரு திருமணத்துக்கு செல்லுக வேண்டும் என்று எண்ணுகிறேன். இன்னைக்கு கூட ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, கால் வலிக்குது, நடக்க முடியல. ஆனாலும் உடம்புல இருக்கக்கூடிய இச்சை மட்டும் அடிக்கடிக்கு பீட்டு எழுது. எல்லாம் கொண்டதே காட்சி, கண்டதே எல்லாம் இந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பில் என்ன போட்டுக்கிறாங்க, ஏது போட்டுக்கிறாங்கன்னு புலனின்பத்தை நோக்கி பயணப்படுது.
தொலைக்காட்சியை பார்க்குறோம், நிறைய நிகழ்வுகளை பார்க்குறோம். நிறைய பஞ்சமா பாதகங்கள் செய்வர்கள்லாம் அற்புதமாக மக்களுக்கு கருணை இல்லாத ஆட்சி கடுகவே ஒழிக நன்மக்கள் ஆட்சி வரணும்னு வள்ளல் பெருமான் சொன்னது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்கள் எப்படி வாழறாங்க, என்னமா இருக்கிறாங்க, இதையெல்லாம் நமக்கு ஏன் இறைவன் காட்டுகிறான், ஏன் இதெல்லாம் நம்மளை துன்பப்படுகிறான். இன்னைக்கு உலகத்தில் வந்தா காரில் போய் இறங்கினாதான் மதிக்கிறான். தனக்கு கூட ஒரு 10-15 காரு, தான் பின்னால் ஒரு 100-200 பேர் கூட்டிட்டு போய் பந்தா பண்ணாதான் மதிக்கிறான். இது புற இன்ப வாழ்க்கை. அக இன்ப வாழ்க்கை வேறு, நிர்விர்க சமாதி நிலை. மனம் அங்கதான் போகுது எனக்கெல்லாம். இப்போ எல்லா உறவுகளும் ரொம்ப நெருங்கி பழகிய உறவுகள், நெருங்கிய பழகிய நண்பர்கள், நெருங்கி பழகிய எல்லாமே என்ன பண்ணுது, கடைசியாக முதுகில் குத்துது. கத்தி வச்சு கொத்துற மாதிரி குத்தி கிழிக்குது. எல்லாரும் ஒருத்தரை சார்ந்திருக்கணும். அவர் மூலம் இது நடந்துருமா, இவர் மூலம் இது நடந்துருமா, இவர் நமக்கு பண்ணுவா. கர்மாவை அனுபவிக்க யாரும் தயாராக இல்லை, நான் உட்பட. இந்த கர்மாக்கள் எல்லாம் அனுபவித்தவர்கள் யாருன்னா சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ஜீவமுக்தர்களும். பீரிட்டு எழும்போம். ஏக இறைவனை அடைய வேண்டும் என்று ஒருவன் பயணப்படுகிற போது பீரிட்டு எழும்போம். அதுதான் எனக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. நான் வணங்கிய நேசித்த நண்பர்கள் யாரும் என்னை நேசிப்பதில்லை. என்னோடு பிறந்த சக உதிரங்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாரும் என்னை நேசிப்பதில்லை. மாறாக என் மீது வெறுப்பு காட்டுறாங்க. எனக்கே சில நேரங்களில் ஒரு நிலை இருக்குது. திருமணத்துக்கு போன மாதிரி கனவு, அதை எழுந்துட்டேன் காலையிலே. ஏக இறைவன் அந்த காட்சி காட்டுன்னு அடிக்கிறாங்க. எல்லாரும் என்ன காலில் அடிக்கிறாங்க, கையில் அடிக்கிறாங்க, தலையில் எடுக்கிறாங்க. தலைமுடியே திருன்னு பூச்சி வெளியே தள்ளுறாங்க. நடக்க முடியல. நான் கண்ட காட்சி கனவா உணவா இல்லை. இங்கே நம்ம மேட்டுக்குப்பத்துக்கு வந்தாலும் அங்கேயும் தன்முனிப்பு தலைவிட்டு ஆடுது. சித்தி வளாகத்துக்கு போக கூட முடியல, தவம் பண்ண கூட முடியல. அங்கேயாவது ஒன்று ஜீவகாருண்யம் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியலை. மனம் அங்கு ஜீவகாருண்யத்திற்கு கொடுப்பதற்கான பொருளை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அங்கேயும் அரசியல், பாலிடிக்ஸ், நானே பெரியவன், நான் பண்ணுறேன். சில நேரங்களில் நான் யோசிப்பது உண்டு, வள்ளல் பெருமான் வாழ்ந்த இடத்துல அங்கே அமைதி இருக்கா, நிலசனமான நிறைவு இருக்கா? எல்லாம் தற்பெருமை பேசுகிறவங்க. அங்கங்கே அதிகமான ஆசிரமங்கள் இருக்கு. ஒரு சில பேர் பூசத்து அன்னைக்கு மட்டும் சாப்பாடு போடுறாங்க, ஒரு சில பேர் மற்ற நாளில் போடல. அங்கே சோர்கண்ட இடமே சொர்க்கம்னு ஒரு கூட்டம் வர உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த நிலையெல்லாம் கடந்து ஏன் இப்படியெல்லாம் நம்ம அல்லல் பட வேண்டும்? நிர்விக்ரப்ப சமாதி நிலை எப்போ கிட்டும்? இதெல்லாம் அடிபட்டு உலக வாழ்க்கையில் சுடு சொற்கள் வாங்கி இருக்கிறவர்கள்கிட்ட இருக்கணும். ஆசிரமம் சமாதி நிலை அடையணும். ஆசிரமம் அடைஞ்சாவே ரொம்ப பிரச்சனை. 10 பேர் மேலே கூடினானே அங்கே கலகம் வருது. அதில் நான் பெரியவன், நீ பெரியவன், நான் அவருக்கு இணக்கமாக இருக்கணும், நான் இருக்கணும்னு தன்னுடைய எண்ணங்களை திணிப்பவர்களாகத்தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் அடுத்தவர்கள் ஆட்டி வைக்கிற பொம்மையாக இருக்கணும்னு நினைக்கிறான். தான் செய்யக்கூடிய செயல் துன்புறுத்துறான். அடுத்தவர்களை துன்புறுத்துவது, என்ன சொல்கிறது, வெயிட் பண்ண வைக்கிறது. ஒரு 10-15 மணி நேரம், 5 மணி நேரம் நான் தான் உயர்ந்தவன் என்று இருமாப்பு வேட இருக்கு. அந்த ஏக இறைவனோடு அடைகிற அந்த ஆனந்த நிலை எப்போதான் வருமோன்னு தெரியல. அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான பாடல்ல சர்விற்கற்ப நிர்விற்கற்பம் பெரும் அனந்தமா சக்தி சத்தாம் பொற்பாதன்னு சொல்றார். ஆகவே ஏக இறைவனே சரண் என்று சொல்லக்கூடிய நிலையில கையெடுத்து அவனே வணங்கி மூச்சை கவனி பேச்சை குறை என்று குறைத்து அந்த வள்ளல் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை எப்போதுமே நமக்கு வள்ளல் பெருமானுடைய அருள் சக்தி வான்காந்தத்திலிருந்து
வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த புலன் இன்பம், புகழ் இன்பம், நான் என்ற ஆணவம் இதையெல்லாம் அழித்து ஒழித்து நிர்விர்க சமாதி நிலை எல்லாரும் அடையணும்னு நான் ஏக இறைவனிட வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியோ தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே என்று வள்ளல் பெருமான் வாழ்த்து அலைகளை உங்கள் மீது வாழ்த்தி அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழணும்னு இந்த இனிய நாளில் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.